ஆயினோர் கொண்டாதுர்பாவரணங்கா தும்பிக்கை உன் பாதமே அரணே உன் பாதம் அரணேறிய சிவபாதமே சவள கலைகளும் சங்கிர்வினைக்கருள் புரிய வேண்டா ஆதி விநாயகா அருளுக்கருள் புரிய வேண்டும். ஓம் அரகரா ரகரா 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 வளமுறுக்கும் கணபதியே நப்பா எனக்கு வந்தருள் புரிய வேண்டும். இடமுறுக்கும் சரஸ்வதியே நம்மாணி எனக்கு உத வேண்டும். கலைமகால் சரஸ்வதியே காடகத்தில் அடங்கா கல்வி எனக்கு வாரி வழங்குவார். கலைமகால் சரஸ்வதியே அரே ராமா 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 ராமோ முனிக்கு எம்மகனா பிறந்தாரி புத்திர நாராயண வையகமே போற்றுகின்ற வைகுந்த ராமாயண அகில எனக்கருள் புரிய வேண்டும். அரே ராமா 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 வருங்கால வாழ்விக்கங்களே. அதாவது நம்ம இருக்கக்கூடிய நகரத்திலே விருதுநகர் மாவட்டத்திலே நம்ம சாத்தூர் அருகில எழுந்திருக்கப்பட்ட இருக்கங்குடி நகரத்தில 1000 கண்ணுடையால் தை திருவிழா முன்னிட்டு நம்ம கோயில்பேட்டை அருகில ஏனா மணியாச்சி நீங்கள் வாழ்ந்துடக்கூடிய பாலகன் நடைபெறி வைத்திருக்கிறார்கள். அனைத்து 10 கோடி மக்கள் அனைவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா கோயில் நிர்வாகி அவர்களுக்கும் பாசம் இல்லாமல் எடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் ஐயா ராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைத்து தந்த மைனர் அவர்களுக்கும் உதயம்
பலமுறை பாடிக்கிட்டு இருக்கோம். நம்மள மேம்படுத்தணும்னா அவர் கையில தான் இருக்கு. ஆமா அப்படியே நம்மள விளம்பரப்படுத்தணும்னா மைக் செட் கைக்குள்ள தான் இருக்கு. ஆமாங்க. உதயம் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மைக்கு செட் அமைத்து தந்த மைனர் அவர்களுக்கும், வீடியோ ஆடியோ அவர்களுக்கும், முத்து அவர்களுக்கும், சரி அனைத்த பத்திரோடி மக்கள் அனைவர்களுக்கும், காவல்துறை ஐயா காவல்துறை அதிகாரி மேலோரை அவர்களுக்கும், ஆமா அனைத்த பத்திரோடி மக்கள் அனைவர்களுக்கும், சரி அறிந்து அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வகையான குற்றங்கள் யாவருவர்கள் தவறுகள் இருந்த போதிலும் சரி அதெல்லாம் மன்னித்தும் மறுவாதி விடுத்து எங்களை வில்லிசையை கடைசி வரை கண்டுகளிக்கும்படியாக அந்த ஆதிபராசத்தை அயிலாண்ட பரமேஸ்வருடைய நாமத்தை பணிந்து வணங்கி பாதத்தை தொட்டு நாங்களை கதையை அரைக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியை பலமுறை பார்த்திருக்கலாம். சாரி நல்லா இருந்திருக்கலாம். இப்ப சாரி கொஞ்சம் கணத்த சத்தமா கூட இருக்கலாம். ஆளு கொஞ்சம் கணந்துருக்குல அதெல்லாம் கிடையாது. தொயந்த பாட்டு தொயந்த பேசிக்கிட்டே இருக்கும். தொட்டுதானே சும்மா பாட போறோம். ஆமா ஆண்டவன் அருளாலயம் பெருமாருடைய இருவையாலயம் அந்த ஆதிபராசத்தை அயிலாண்ட பரமேஸ்வருடைய அருளாலயம் அந்த 1000 கண்குடையாளுடைய திருநாமத்தை பணிந்து வணங்கி பாதத்தை தொட்டு நாங்களை கதை ஆரம்பிக்கின்றோம். அந்த ஹரே ராம ராம கோதண்ட ராமனுடைய அருளாலயம் ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் அந்த அயோத்தி ராமனுடைய இருவையாலயம் கல்யாண வாசலே வடக்கிருந்து தீரகாடி அவ கிழக்கிருந்து அவ ஈராத்து காரியா அவ இருந்துதான் வர கொடுப்பா அவ இருக்க கூடி மாறியம்மா அவ எந்த திருப்பாதவாரா எந்த திருப்பாதவாரா அவ ஏழை ஏழை பார்த்துவாரா மணிவரலம் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஐயனோட வந்து 61 தேவாதின் தேவருல ஆண்டு ஒரு குடி நாடு எந்த நாடு என்றால் எந்த நாடு தானாவே கைலாசத்திலே தவறுகளும் ஆண்டு வரார்களாம். பொன்னவெளி கைலாசத்துல ஆதிபத்தியரும் ஆண்டு வரார்கள். நாகலோக பட்டணத்துல நாகராட்சி நாயகன் மக ஆண்டு வரார்களா கணவனும் மனைவியுமாக. ஏன் அந்த நாட்டுக்கு நாகலோக பட்டணம் பேர் வச்சாங்க முதல்ல அது தெரியுமா? ஏன் அந்த நாட்டை நாகலோக பட்டணம் பேர் வச்சாங்கன்னா அந்த நாட்டு அந்த மாதிரி லைட் ஓட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல விளக்குகள் கிடையாது. எங்க பார்த்தாலும் இருட்டா வத்தா இருக்குமா அந்த நாகலோகப்பட்டினத்திலே. அப்படி இருட்டா இருக்கும்போது நம்ம மனுஷங்களாம் கூடி இருக்காங்க இல்லையா? இதே போல நாகலோகப்பட்டினத்துல பாம்புகள் தான் கூடி இருந்திருக்கு. அப்படி பாம்புல கூடி இருந்த உடனே இந்த வயசான பாம்பு இந்த கிழட்டு பாம்பு இந்த பாம்பெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் காலாவதி ஆன உடனே செத்த உடனே அந்த பாம்புல முத்துக்களை எடுத்து அப்படி மாடாக்குழியில வச்சு அதை வச்சுதான் மனுஷன் கொண்டாடுவாங்களாம். நாட்டினுடைய பழக்க வழக்கம். அதனாலதான் அந்த நாட்டுல நாகலோகப்பட்டினம் பேர் வச்சிருக்காங்க. அது நாகலோகப்பட்டினத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா ஐயா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்கள்? நாகராஜன நாயக்கண்ணி என்ற ஆண்டு வரலவா ஒரு மொண்டாட்டியுமாக நாகராஜ நாயக்கனியோ நாகலோகப்பட்டினத்துல சீரஞ்சிரப்பமா ஆண்டு வரத்திய எதிர 2 டாவடியா பத்தெடுக்கும் மாளிகையா செல்வத்தோடு ஆண்டு வாரா
பட்டணதே பட்டணதே ஆண்டுவரா நாகராஜே நாகலோகே பட்டணதே பட்டணதே ஆண்டுவரா நாகராஜே ஏழடைக்கும் மாளிகை எதிர் ரெண்டு சாவடியா சரி 10 அடைக்கும் மாளிகையாம் பளிங்குமா மண்டகமா அவரேஜா ஏயா என்ன பாலாலையும் குறை கிடையாது பாக்கியத்தால் தாக்கி இல்லை சொத்தாலையும் குறை கிடையாது சுகத்தால் ஒன்று சபல இல்லை. செல்வத்தோட நாகராட்சி நாயக்கனி ஆண்டு வரார்கள் ஏகப்பட்ட வசதியோடு ஏயா என்ன? அத்தனை செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் சரி. அந்த நாகராட்சி நாயக்கனிக்கும் ஆ. ஒரே ஒரு குறை கையில் விட்டேன் அது என்ன குறை சாமி அதானே மனுஷனுக்கு பெரிய குறை என்ன குறை ஏயா என்ன? இப்ப எத்தனையோ ஆட்கெல்லாம் பாத யாத்திரை நடந்தாளுங்க ஒருவருக்கு ஒரு ஆளு ஒரு சொந்தக்காரங்க சந்திப்போம் ஆமா ஒரு வீட்டுக்கு வந்த இருந்தாலும் ஆளுகள் என்ன கேட்பாங்க எப்படி கேட்பாங்க எவ்வளவு பணம் வச்சுக்கணும் கேட்பாங்களா இல்ல இல்ல எவ்வளவு நகை வச்சுக்கணும் கேட்பாங்களா அது இல்ல இல்ல எவ்வளவு ஒரு வீடு கட்டுக்கணும் யாரும் கேட்பாங்களா அதுவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது சரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச உடனே என்ன பேசுவோம் தெரியுமா என்ன? உங்க குழந்தைகளா நல்லா இருக்காங்களா உங்க குட்டி எல்லாம் நல்லா இருக்கா நாட்டுல இதைத்தான் கேட்பாங்க கேட்கக்கூடிய பழக்க வழக்கம் ஆனால் சரி. அந்த நாகராட்சி நாயக்க நிக்கும் ஆமையா. அதை கேட்கக்கூடிய யோகமே கிடையாது இல்லாம போச்சு பார்த்தா நாகராஜ்யம் அப்படியே அங்கே ஆன நாயகனி நாகராஜன் கிட்ட சொல்லுதா வரங்க அப்படியே மன்னா நாகராஜ்யம் எஞ்சாமி எந்துறைய நம்மளுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆயிட்டதா அப்படியே நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமா 2 வருஷமா என்னாச்சு 4 5 வருடம் குழந்தை இல்லாமல் நிட்டாலும் பரவாயில்ல கூட 2 வருஷம் சேர்ந்தாயிட்டாலும் பரவாயில்ல ராஜா 12 வருட காலம் 12 வருட காலம் எனக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுக்கலையா மன்னா ஒரு புழு பூச்சி கூட இல்லாம போச்சு ராஜா நாட்ட மக்கள் என்ன பண்ணலாம் சொல்லாத்திய மலடி நல்லா மலடி எந்தே மணிட தார்வை அருவாய் மலடி பட்ட வாங்கும் மணிட்டா குத்தமில்லை பிள்ளையில பெரியோர்கள் வரமாட்டா பதிலை இல்லவாத பங்கேற்கள் வரமாட்டா வட்டில பட்டதா போட்டேதா மாறி வங்க பிள்ளையில பிள்ளைகளுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா வரமாட்டார்கள் மாதலையில் அவர்களுக்கு மாதலையில் அவர்களுக்கு மங்கையர்கள் யார் வருவார்களா வரமாட்டார்கள் நாமளுக்கு எத்தனை செல்வங்கள் என்ன பண்ணா செய்ய போறோம் ஏமன்னா இப்படி வருத்தப்பட்டு மதலை இல்லாதவர்களுக்கு மங்கையர்கள் யாரு வருவார்களா வரமாட்டார்கள் இல்லை இல்லாதவர்களுக்கு பெரியோர்கள் யாரு வருவார்களா இது யார் ஒரே உங்க ஒரே எங்க ஒரே யார்கிட்ட போய் சொல்றது ஏல விருதங்கக்கார நீயாச்சல் வருவியாடா அங்க எதுக்கு சாமி ஒத்தியில இருப்பீங்க ஊர் போறீங்க பேர பேசி சண்டை வந்துட்டுருவாரு ஏல உனக்கு பின்னாடி இருக்க ஆளாச்சல் வருவாரடா அவருக்கு கூப்பிடாமல ஓடி வந்துருவாரு அப்படியே எங்கனேன்னு இருப்பாரு தெரியுமா அப்படியே மாதலை இல்லா வாசலுக்கு மங்கையர்கள் யார் வருவார்களா வரமாட்டார்கள் இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா வரமாட்டார்கள் யாருக்கு என்ன பாவம் நம்ம செய்திருந்தோம் ஏமன்னா நமக்கு குழந்தை இல்லே தர்மம் தான் தெரியும் கர்மம் தெரியாது எப்பேற்பட்ட தர்ம புண்ணிய வளம் துண்டை யாரும் தண்ணின்னு கேட்டிருந்தா பாலத்தான் மோந்து கொடுப்பேன் துண்டை கேட்ட வேட்டியை ஊத்து கொடுப்பாரு எப்பேற்பட்ட ஆளு அருமையா கிட்டு என்ன உடுகார் அப்பள வீட்டுக்கு வந்தாரு சரி அப்பள தண்ணி கேட்டாரு அவருக்கு என்ன கொடுத்தோம்னு கேளுங்க என்னையா கொடுத்தாரு ஒரு செம்பு நிறைய பால் கொடுத்தாரு ஆமா முந்தான ராத்திரி தான் ஈன்றது மாடு கரை இல்லாம கிடந்திருக்கும் ஒரு கேன் தண்ணி வாங்கி 1.5 மாசம் குடிக்கிறவர் பாலை கொடுப்பாராம் பால் ஜாலையோர வச்சமாரா சாதிக்கும் ஜனத்தாரோட எப்பன் எல்லையோர வச்சமாரா ஏலக்காய்க்கும் இடத்தாரோட எப்பன் மங்கையான நாயகனி முத்து முத்த கண்ணீர் முகமெல்லாம் மகளம் போல கண்ணீர் அவ பக்கமெல்லாம் ஜோர விட்டா அழகு வாழ புலம்புவாளா புலம்பே நாயகனி நாயகனி அழுகிறாரே புலம்புறாரே புலம்பேறாரே புலம்பே ஆதிலக்கி நாகே கண்ணே நாகே கண்ணே
காய்க்கும் எண்ணிருந்தேன். ஆமா சாதிக்கா காய்க்கதற்போ ஜனத்தாரோடே எப்பஞ்சேரே எல்லை வர வச்சமாரோ ஏலக்கா காய்க்கும் வரும் ஏலக்கா காய்க்கதற்போ நம்ம இனத்தாரோடே எப்பஞ்சேரே எனக்கு ஒத்த குறைகள் எனக்கு ஒரு மர கலக்கல கிடையாதே ஆண்டிகளை அடிக்கல அந்த நிறைய கிடையாது. இல்லே மாதா இல்ல பிள்ளைகளை மண்டையில அடிச்சது கிடையாது மண்ணா. தாயில்லா பிள்ளைகளை நாம் தலையிலும் கூட அடிச்சது கிடையாது சாமி. மஞ்ச ஒரு வாதம் மலையாள அரவாதே வாசவம் தான் மலரெடுத்து பூசதையே மலரெடுத்து பூசதையே மதலை இல்ல பாவியானே ஒரு வாதம் குற்றாள அரவாதே அப்படியே குழந்தைடுத்து பூசதையே ஆமா குழந்தை இல்லாத வெறும் பாவி ஆயிட்டேனே. என் கொடுமையை யார்கிட்ட போய் சொல்லட்டும்? நான் யாருக்கும் பாவம் செய்யலையே. எங்க வீட்டுல நல்ல மனுஷன் தான் குழந்தை குட்டி இருக்கும்போது தான் வந்து கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தாங்க. இப்படி ஆய் போமுன்னு யாரு கண்டா நான் போற மனுஷன் இன்னும் தெரியல. அப்படியே யாரு கண்ணீர் விட்டு கவலையோட இருக்கின்ற போது தினம் குழந்தையில குழந்தை அழுதுகிட்டு இருந்தா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா நாகராஜனுக்கு வருத்தம் இருக்கு. நம்ம இவ்வளவு தானம் தர்மம் பண்ணுதமே ஆண்டவர் குழந்தை கூட நாகராஜனுக்கு வருத்தம் இருக்கு. ஆனா நான் அவனால வெளியே சொல்ல முடியல. ஆண்கள்ல கொஞ்சம் அடங்கு சக்தி உண்டு. கண்டிப்பா இன்னைக்கு நாட்டுல கடம்லாம் யாரும் கிடையாது. எவ்வளவு கட கஷ்டம் இருந்தாலும் ஆம்பளைகளுக்கு கஷ்டத்தை வெளியே சொல்ல தெரியாது. வெளியே காரியம் பொம்பளைகளுக்கு வந்து கஷ்டத்தை தாங்க தெரியாது. பக்கத்துல உள்ள பிரச்சனை போதும் ஒரு உம்பளோட ஒரு உம்பளை சேர்ந்துக்கிடுவா. எக்க ஹேட்டியலா என்னக்கா என்னக்கா அந்த அவன் அவளை கூட்டிட்டு போயிட்டாம்ல. கொடுத்து வச்ச புண்ணியவளம் செலவெல்லாம் போயிட்டான். எதுக்கு போறான் படுற நீ அவரை கண்ட போறாம தான் படுற அப்படியே இப்ப உள்ள பொம்பளை பேசுவா. மக்கள் எல்லாம் இந்த கதையை கேட்கணும். அந்த காலத்துல நம்ம ஆளுக்களை கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. மாமா மாமியா நாத்ரா மச்சான் குழந்தை பொறுமையா போயிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல குழந்தை இல்ல மாமியாமார் ஊரெல்லாம் பட்டை இட்டிட்டு வந்துருவான். அட தம்பி இந்த மலட்டு போய் கொண்டாடி கொண்டு அப்ப வீட்டை விட்டுட்டு வந்துரு அடுத்த வாரத்துல உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கன்னு சொல்லுவா மாமியாக்காரி. அப்படி சொல்லிட்டா தான் மாமியா மாரையில இப்படி சீனியை போட்டலாமே. அப்படி போட உள்ள மாமியா என்ன சொல்ல தெரியுமா? ஏழாங்கவா இவாளுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ஆயிட்டது. இவாளுக்கு குழந்தை இல்ல. இவாளை போய் வீட்டுல விட்டுட்டு அவ அம்மா இருந்தா கூட்டிட்டு வந்துருவா. வாயில மண்ணை போடு கரண்டு போண்டாட்டி அப்படியே சொல்லுவா கூறுகிட்ட வேண்டாட்டி. ஏன் விருதங்கக்கார அத்தையை கூட்டிட்டு வரலையா? மகளுக்கும் மருத்துவம் பார்க்க மாமியால மருமம் கூட்டிட்டு வந்தா அதுக்காக மருமம் மாமியால கூட்டிட்டு வந்தான பேசுறது என்ன ஜாமி? என்னத்துக்கு அவங்க அத்தையை கூட்டிட்டு வந்தா? வீட்டுக்காரிக்கு பேராலும் பார்க்க கூட்டிட்டு வந்தேன் ஜாமி. இந்த கொடுமையை வந்து இவர்கிட்ட சொல்லணுமா? இவர் 2 ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு ஜாதருக்கு வந்துட்டாரு. அவன் பிள்ளை பத்தலுக்கு வேற என்ன உனக்கு சிலாக்கி ஆயிருமே ஆரஞ்சு பழம் சன்னி ஒரு 2 வாங்கிட்டு வர பேர் பட்டாலும் சாப்பிட்டு பஞ்சவரன்மத்தில் உட்கார்ந்து வெத்தலை சுலப்பட்டு எடுத்து வெத்தலை போடுதா. ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல நாயகி நீ சொல்லுதா இந்த மனுஷன் கிட்ட தானோ குழந்தைகளுக்குள்ள அழுதுகிட்டதா இருக்கும். என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் கிட்ட சங்கதி இல்ல. பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்க வேண்டியதான். இன்னைக்கு உண்மையை சொல்லிட வேண்டியதான். கட்டாயம் சொல்லிட வேண்டியதான். அப்படின்ட்டு வெத்தலை மடிச்சு கொடுத்துட்டு பையன் ஒரு வார்த்தையை போடுதா. மண்ணா என்னமா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது மண்ணா? அட கூறுகட்டவள நமக்கு இப்ப வயதா போச்சு. ஏன் பறக்க நமக்கு ஏன் மண்ணா என்ன சொல்லுதான்னு வருத்தப்படாதங்க மண்ணா. என்னம்மா இன்னைக்கு குழந்தை எனக்கு கொஞ்சமாச்சு வருத்தம் இல்லாம இருக்கும். இருக்கு திமிரு இருக்கு கறி கண்ணு மறைச்சிருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை வேண்டாம். நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்க கையில ஊனி வயதான காலத்திலே ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை விட்டு போயிடலாம். பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போகலாம். நம்ம யாரு வீட்டுக்கு மண்ணா போறோம்? வேற வீடே கிடையாது ராஜா. ஆனா மாடு வந்து தாளிச்சாதான் பாம்பு வந்து பச்சை புள்ளில பாலவே தினாட்டே
குழந்தையில காலாத்தும் அழிச்சதான குப்பையில காலாத்தும் காலாரும் ஐயா வெள்ளாடு அழிச்சதான வேலியோரம் காலாரும் ஆம்பூர் அழிச்சதான பச்சை புள்ளையில் இழைப்பாரும் நான் பாதகத்தி நான் அழிச்ச பால் கிணற்றில் உள்ளோ போய் விழுகணும் ஜாமி. இந்த வாரத்தை நாகைக்கு நீ சொன்ன உடனே நாகராஜனுக்கு அங்கமெல்லாம் வெறுத்துருச்சு. அடேங்க அப்பா, நாமள மனைவி சொன்ன மாதிரி இன்னைக்கு ரத்தம் இருக்கு, துமுறு இருக்கு, கறி கண்ணம் மறைச்சிருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை, வேண்டாம். நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்கும் கையில ஊனி வயதான காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை விட்டு போலாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை விட்டு போலாம். நம்ம யார் வீட்டுக்கு போக போறோம்? வேற வழியே கிடையாது. நம்மளுக்கு எத்தனை செல்வங்கள் என்ன பண்ண என்ன பண்ண போதே? நம்மளுக்கு ஒரு வாரிசு கட்டாயம் வரும். பார்த்தா நாகராஜன் மனைவியான நாயக்கனை கூப்பிட்டாரு. ஏவ்ல நாயக்கனே என் ஜாமி இங்க வாமா வந்துட்ட ரேஜா. நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சது 12 வருஷம் ஆச்சு. 12 வருடம் தானே ஆயிருக்கு. இன்னும் 12 வருட காலம் பரவாயில்ல. ஆமா, வனமான வனம் போயினாலும் ஆண்டவன் ஐத்து அருந்தவ செய்து கண்டிப்பான குழந்தை வாயிட்டு வர. ஆண்டவன் கிருபை இருந்தா 60 வயதுக்கு பிறகு நாள் பிள்ளை கிடைக்கும், பயப்படாது. சி என்ன 60 வயதுக்கு முன்னாடி பிள்ளை இருந்தா வெள்ளரிக்க பிஞ்சு ஆண்டவனா பார்த்து கொடுத்தா அப்பதான் கொடுப்பான் ஜாமி. கொடுக்குற போது தான் வாங்கிக்கணும். பார்த்தா நாகராஜே பட்டணத்தை நாயக்கனி டோப்படைச்சு விட்டு நாகராஜன் குழந்தைக்கு அவ தவறுக்க போறாரு பாருங்க. நாகராஜன் சொல்றாரு, ஆண்டவனைத்து அருந்தவன் குழந்தை வர வாயிட்டு வருது வரைக்கும் இந்த நாகலோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கோ, கவலை இல்லாம போயிட்டு வாங்க ராஜா. நான் வனத்துக்கு போன அப்புறம் இந்த உடுக்கார விருதங்காரனை நம்பி வீட்டு விட்டு வெளியே வந்துடாத. சண்டால பாவி சந்தேகப்பட போய்த்தானே சண்டால நமக்கு இவ்வளவு நாள் பிள்ளை எல்லாம் போச்சு. சந்தேகப்பட பறந்துட்டா இதுக்குள்ள 4 பேரை போல இதுக்குள்ள எத்தனை பிள்ளைய பெத்தெடுத்துட்டு போக்கழிஞ்சு வரவன போயிட்டு பறக்கணும் வந்து வீடு சேரு. போன காத்துல வச்சுட்டே கம்மாக்கிற வேலைக்காட்டு வழி அலைஞ்சாலும் அலைஞ்சிருவேன். அப்படியே பார்த்தா பட்டணத்தை நாயக்கனிட்ட ஒப்படைச்சு விட்டு நாகராஜன் குழந்தைக்கு அவ தவறுக்க போறாரு வரங்கய்யா. போறாரிமா பாரி நல்லா படந்த மாலை பங்கினு தேரோடும் மலை ஒக்கி நல்லா வைந்த மாலை உத்தூராட்சியம் காய்க்கும் மலை பச்ச மாலை பகல மாலை பகல மாலை பரம அதிபர் ஆண்ட மலை பரமசிவன் ஆண்டவனத்து போனான ஆண்டவன் குழந்தைய கொடுத்தானா சாப்பிடையில் விற்கிற பொருளா சடக்குன்னு வாங்கிட்டு வந்து இந்தான்னு கையில் கொடுத்துறேன். அந்த பச்சை மலை பகல மலை பரமசிவன் ஆண்டவனத்துல போய் நாகராஜன் குழந்தைக்கு அவ தவறுக்காம பாருங்க ஐயா. எப்படி தாமரைக்கான் தெரியுமா? நல்ல கோழிய தோண்டி செப்பு கோடம் மேல செப்பு கோடம் மேல ஒரு செவ்வழனி தேங்க வைத்தா ஒரு இனிமீட்டங்கடிய இனிமீட்டங்கடிய ஒரு குண்டுமலி பருப்ப வைத்தா குண்டுமலி பருப்பு மேலே ஊசியத்த ஊடுதான் ஊதிக்கு மேலே அவன் ஊதிக்கு மேலே அவன் தலையத்தாட மூடுதான் எய்ய கால் 2 மேலே 12 வருடம் 12 வருடம் பாவி ஊசி மேலதவம் இருக்கா 12 வருடம் 12 வருடம் பூஜை மேலே ஊசி மேல தலை ஊனி கால் 2 மேல இருக்கு. அண்ணா ஆதரா நரக்கனானா கிடையாது. பச்சை தண்ணி பல்லுல ஊத்துறானா இல்ல. பல்லெல்லாம் பாரி பத்தி முடிகளெல்லாம் அடையில் பத்தி இருதயத்தில் முழுமலச்ச 5 தல சென்னாக முட்டையிட்டு அடையிருக்கு. அடேங்க அப்பா விரதம் முன்னா விரதம் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காரு சாமி. ஒரு நாள் 2 நாள் பிறந்தானா எப்படி 12 வருட காலம் 12 வருட காலம் ஆண்டவனை தருந்தவருக்கா பாருங்க
அரணார் அழைக்க அரணாறு வரவில்லை, சிவனார் அழைக்க சிவனாறு வரவில்லை. யாருதான் வருவார்களோ ஆமையா ஏன் குறை தீப்பார்களோ? இது பெருங்குறையா இருக்கு சாமி, நம்மளால முடியாது. ஏன் ஒன்னால முடியுமாடா? நம்மளால ஒத்த போட்டு முடியாது சாமி. எல்லாம் தம்பி தர டாக்டரால முடியுமாடா? அவர் அணைச்சிருவார், விட மாட்டாரு. ஆமா, எந்த 60ல இருந்து 20ல இருந்து 60 வரைக்கும் விட மாட்டாரு. அப்படியே யாருதான் வருவார்களோ ஏன் குறை தீப்பார்களோ? ஆண்ட வாங்க ஆண்டவாண்ட சத்தம் கொடுக்காம பாருங்க. இந்த சத்தம் எங்க கேக்கு? ஆதி கைலாசத்துக்கு. சபாஷ்யா. அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் ஆண்டு வரணும் பத்தி ஐயா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்கள்? பகவானும் பார்வதியும் 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 படைத்ததோறும் அணுகளுக்கு எறும்புமலை 1000 யுவனாயிருக்கும். ஆண்டம் உலகத்து படியலக்க வராது. ஆமையா, நம்மளுக்கு யாரையும் அப்படி இலக்கா? நாட்டு மக்களுக்கு ஆண்டவன் படி இலக்காரு. இப்ப 4-5 வாரத்துக்கு இப்ப நீங்க தான் அழைச்சி சாமி. நான் படி இலக்கல அந்த மாரியாத்தா கொடுக்க நான் உங்களுக்கு கொடுக்கேன். அப்ப வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட வேண்டிய சாமி. இந்த வார நேரத்துல எதுக்கு ஒரு ஊரா இழுத்துக்கிட்டாலே? மக்கள் எல்லாம் இந்த கதையை கேட்கணும். பகவான் புலகத்து படியலக்க வாராரு, வாரி புலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கல்ல நிக்க குடும்பம் இருந்து அப்படித்தானே இருக்கு சாமி. பகவான் சொல்லுதாரு, என்ன இன்னைக்கு நடக்குத பகவான் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன் அருதி புலகத்துக்கு மாறம் சொன்ன பாதவத்தி எதுக்கு? உலகரமும் மோசமாவுல புலகம். நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை சாமி? உலகத்துல என்னமெல்லாம் நடக்கும் தெரியுமா? வெட்டு, குத்து, கொலை, சாதி. ஒருத்த வீட்டுல விளக்கு ஒருத்தனு பிடிக்காது, பொறாமப்படுவாங்க. ஒருத்த வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டிருந்தா கால வேட்டி எப்ப கிழிக்கிறதுன்னு அலைவாங்க. பாத்தியலா? இன்னைக்கு நடக்குது பகவான் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, வியாபாரி அப்பேற்பட்ட புலகம் புலகத்துக்கு வராண்டாம் பாருங்க. சரி, அவ சத்தியான அருள்களா வாருங்க. சாமி பகவான என்னம்மா எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பூலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கால நிக்க பொம்பளை இல்ல சாமி. இத பகாம் பார்த்தாரு. அடியாத்தே என்ன என்ன பார்வதி இவள புலகத்துக்கு வாருங்க. இவள புலகத்துக்கு நம்ம ஒன்னா கூட்டிட்டு போனா இவன் 4 நாளைக்கு விட்டு சுவாரி வச்ச மாட்டால நம்மள வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை அடைச்சு நம்ம ஒட்டு தண்ணியில தான் படுக்க போட்டுருவோம். நம்ம ஆகாத மனைவியா வாச்சிட்டாளே, தங்காதவளா வாச்சிட்டாளே, நம்மள பார்வதியாவா வாச்சிருக்கா, பெரிய பேயாவல்லோ வாச்சிட்டா. ஐயோ, எனக்கு இந்த பொண்ணை வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்னு 2 கேட்டு போய் ஒண்டாட்டியும் சேர்ந்துள்ளோ இந்த தடிப்பை உண்டாட்டி அந்த கட்டி வச்சுட்டாங்க. பார்வதி உலகத்துக்கு வாரியாங்க. ஆமா, உலகத்துல நடக்காத கொடுமையெல்லாம் நடக்கும். சரி, எதுவும் நடக்க கூடாது. கம்முன்னு வர்றாச்சா செடிக்குள்ள நடக்க பணங்கா மாதிரி கிடக்கும். பெருமூச்சு விட்டா சொல்லுவோம். பகவானும் பார்வதி மகையும் புலகத்துக்கு வர வாருங்க ஐயா. பகவான் பாரி எப்படி வர அறியுமா? அண்ணம் போல கைகள் ஆதி கைலாச கரைய வெட்டி அவ பூலோக வார பூலோக வரும் வனமான வனமாதிலே வனமாதிலே வனமேதிலே வனமாதிலே ஒரு ஆதிரை எக்கரகே பாடகே வனமான வனமாதிலே 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 ஆதியங்களோட கோதங்கே நடக்கோதங்கே பகவானோ பார்வதியோ உலக அருகும் போது வனமான வனமதிலே 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 எங்கே நடக்குதப்போ வனமானே வனமதிலே அங்கே வனமதிலே வனமதிலே நடக்குதங்கே அங்கே நடக்குதங்கே.
பகவானும் பார்வதி ஆதி கையில புலகத்துக்கு வாரவ வரத வழியில ஒரு வனத்துல ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் நடக்கும்? ஒரு விறகு வெட்டி மேக்கப்ல இருந்து அடிக்க போட்டுதான். அட பாவி, அவன் கீழே விழுந்தாமனா செத்துலோ போயிடும். மகான் பாரு பாராத மாதிரி போறாரு. கண்டுக்கடா முன்னாடி போய்கிட்டே பகவானுக்கு எங்க தெரியாமலுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? சத்தி பார்வதி பார்த்தா, சாமி பகவான என்னமா நான் ஒரு காலம் ஆதி கைலாட்டு புலகத்துக்கு வரமாட்டேன். முதல்ல எனக்கு உங்களோட வந்து நான் வந்த நேரத்துல பாருங்க, யார ஒரு விறகு வெட்டி மேக்கப்ல இருந்து அடிக்க போட்டுதானே கீழே விழுந்தாமனா செத்துலோ போயிடும். அவனை நம்பி எத்தனை வீட்டுல விட்டு இருக்கின்றதோ, எந்த தாய் விட்டவில்லையோ, எந்த தந்தை பெற்ற பாலம் ஆண்டவா காப்பாத்துங்க. அத முடியாத காரியம். ஏன் பகவான? அவனுக்கு அரை முக்கால அரைங்கால 7 நாட்டாம் தோல்ல தொத்திட்டான். சரி, அதனால அவனை காப்பாற்ற முடியவே முடியாது. ஏ ஆண்டவா, என்ன இந்த உலகத்தை கட்டி கேட்கின்ற பகவான் இந்த பாலகனை நீங்க காப்பாத்துறனா உங்களை சிவம் யாருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல வேண்டாம். அரணார் யாருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல வேண்டாம். குத்தியேட்டவன ஊர்கட்ட தனமா பேசாத. என்ன பிறந்த அன்னைக்கு வாங்கி வந்த வரை இன்னைக்கு கூட அவனுடைய கணக்கு சரியா முடிஞ்சது. அப்படியே அதனால அவனை காப்பாற்ற முடியவே முடியாது. பகவான் பார்த்தாரு. ஏப்ல வாருதே நம்ம ரெண்டுத்துக்கு தான் வரான். சுமார் என்ன தெரிந்தாலும் என்னற கச்சை எழுத்தற வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தான். நம்ம ரெண்டுத்துக்கு எதுக்கு வரான்? மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டு இப்ப கீழே விழ போறான். ஆமா, கீழே விழுந்தாம்னா அப்படியே அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து, அப்பான்னு விழுந்தா நான் காப்பாத்திட்டு போறேன். என் சண்டால வர வெட்டி அப்படியே மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டு கீழே விழுதானே எப்படி அவன் அம்மா அடிகளை விழக்கூடாதா அல்லது அப்பான்னு விடக்கூடாதா? அவையாளர் கீழே விழுதான் பாருங்க ஐயா. எப்படி என்ன சொல்லி விழுதான் தெரியுமா? என்ன சேத்தேன சேத்தேன அவன் ஜெத்து ஐயா பாடோ அல்லது அம்மான்னு விடக்கூடாது. செத்தேன் செத்தேன் செத்தே விட்டான். மாண்டே மாண்டேன்னா மாண்டே போயிட்டான். அப்பந்தான் பகவான் சொல்றாரு, ஏப்லே பார்வதி என்ஜாமி அவன் தான் பிழைக்க மாட்டான், அவனுடைய உயிரை நம்ம அப்படித்தாம்னு சொன்னேன். ஆமாம்மா, கொஞ்சமாச்சுல ஆம்பளை கேட்டியாமா? ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிய பாதுகாத்து. இன்னைக்கும் பொம்பளைட்ட எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆம்பளை கேளாத பொம்பளை அப்புறம் இந்த நடமை நடக்கும். கண்டிப்பா உண்டு. சில பொம்பளை சில அம்மாளு பொம்பளை வீட்டாம்பளை பூரா வாடா படான்னு பேசுவா தெரியுமா? அது சும்மா சொல்லிட்டா பரவாயில்ல சாமி. கூறு கட்ட வயல என்ன நேரத்தில் உனக்கு வந்து கழுத்து நீட்டினோ ஒரு 5 ஆம்பளை பிள்ளையும் 4 பொட்டை பிள்ளையும் பெற்றுதான் மிச்சம். சரி, நாதமா பறவை நீ 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 65 ரூபாய்க்கு கோட்டை அடிச்சு 35 ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுக்க ஒரு நாளைக்கு கொடுக்காமலும் இருக்க எண்ணிக்கை 11. நான் பாக்குற சம்பளம் 90. சரி, அத்தனையும் நான் காப்பாத்திட்டு வரேன். இன்னமே ஒன்னால என்ன முடியும் குடியாரப்பேன் அப்படி. ஏயா சில பொம்பளையில வீட்டாம்பளை வாடாப்படன் அப்படிலாம் பேசக்கூடாது. ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ கோட்டிக்காரனோ தொட்டு தாலி இட்ட கணவரை பெண்கள் கொஞ்சமாச்சும் மதிச்சு நடக்கணும். இல்லைன்னா மிதிச்சு நடக்கணும். ஏற்கனவே இப்ப உங்களை வீட்டாம்பளை மிதிச்சுதான் நடக்காளுவே. அவங்க பண்ற கொடுமையை எப்படித்தானே இருக்கு. என்ன பொழுதானே 3 காரம் போட்டுக்கிட்டு வாதுக்கு நேரம் துருக்க படுத்துக்கிட்டா மிதிச்சுதான் நடப்பேன். நேரம் படுக்க மாட்டானா? எங்கன திருவரா படிச்சுக்கிட்டு அப்படியே நம்பிட்டு வந்து அடிப்படையில கால வச்சு மேப்படியில தலையை சாச்சிருவான். சரி, அவளுக்கு நடக்க பாதுகாது. ரவெல்லாம் முதுக்கும் முதுக்கும் முதுக்குன்னு மிச்சு நடக்கிறதா. சரி, விடிஞ்சாப்பறம் அவன் கேட்பான், நான் எங்கடா படுத்து கிடந்தேன் மேல இந்த வலி வலிக்கப்பா. சரி, நாதமா போறவனே நடக்கிறது பாதி இல்லாம படிக்கட்டுல தான் கிடந்தேன். ரவெல்லாம் ஒன்னித்தான் மிதிச்சு நடந்தேன். சரி, என்ன தெரிந்தாலும் ஆம்பளை இல்ல. ஆமா, கொஞ்சம் சூடு சொரணை இருக்கும்ல. ஆமா, பறக்குல எந்திரிப்பான். சரக்குன்னு போய் ஒரு ஆப் அடிச்சுட்டு வந்துருவான். அடுத்த ரூபாய்க்கு அதுக்கு தானே 2 ரூபாய் வச்சு தைக்கணுங்கிறது. இந்த 2 ரூபாய் வச்சிருந்தா ஒன்னு அவளுக்கு ஒன்னு நமக்கு. அப்ப 3 ரூபாய் வச்சிருந்தோம்னா ஒரு சின்ன வீடு செட்டா பண்ணிருப்பான் சாமி. அப்படியா? டாக்டர் 4 ரூபாய் வச்சிருக்காரியா? அவர் 4 வச்சிருப்பாரு, 5 வச்சிருப்பாரு. இப்ப பை பாருங்க நூல் விட்டு போறான் தொங்குது. கண்டுகிடப்படாது என்று பகவானும் பார்வதி மாயும் சரி போற வாருங்கய்யா. வாரமா பாலவானோ
திருப்பி கரையா புத்தி மேல் படர்ந்தே அவ ஒரு நாளா இரு நாளா 12 வருட காலம் வருட காலம் வருட காலம் நாகராஜ தவம் இருக்க 12 வருட காலம் வருட நாகராஜன் தவம் இருக்க நாகராஜன் தவறுடைய வனத்துக்கு வாராக அப்படியே காத்தெடுத்து மண்பரத்துக்கு அறியாம புத்துக்கள் எல்லாம் மேல உடந்திருக்கு இருக்கு அரகர சத்தம் கேக்கு ஆளு தெரியல அப்பந்தான் சத்தி பார்வதி கேக்கா ஏவே சாமி பகவான என்னம்மா அந்த வனத்தை இருந்து வரவிட்டு காப்பாத்த சொன்னிய உங்களால முடியல இப்ப அடுத்த வனத்துக்கு வந்திருக்கோம் அவரேஜா காத்தெடுத்து மண்பரத்துக்கு அறியாம புத்துக்கள் எல்லாம் மேல உடந்திருக்கு சரி அரகர சத்தம் கேக்கு ஆளு தெரியல வேற யாருடைய நாமத்தை சொல்லிட்டாலும் பரவாயில்லையா நம்ம 2 பேர் வேற இல்ல அரகர சிவசிவா சிவசிவான்னு ஊர் சொல்லிட்டு அலையறானே சாமி ஆண்டவா பவானே காப்பாத்துன்னு பாரு கையெடுத்து இவனை ஒருத்த நாள் காப்பாத்துக்கிறாஜா அப்பந்தான் பகவான் சொல்லுதாரு ஏவே அந்த வனத்துல இருந்து வரவிட்டு காப்பாத்த சொன்னா நம்மளால முடியல இவனை நம்ம காப்பாத்துறானா சரி பாரி புலகத்துக்கு வந்து அர்த்தம் இல்லைன்னு பெறும் ரொம்ப வருத்தப்படவும் செய்வான் அப்படின்ட்டு தவத்துல இருக்கான நாகராஜன் அந்த நாகராஜனை ஆண்ட வளைக்காரு ஏப்பா என் ஜாவி நீ யாரப்பா நான் வந்து நாகராஜன் ஓ ஆமா சரி காத்தடிச்சு மண்பரத்திக்கார புத்துக்கள் பலர்படுத்த இருக்கிய சரி ஏன் சண்டால எதுக்கு அப்படி தம் இருக்க எல்லாம் உங்கள மாதிரி ஒரு பிள்ளை வேணும்னு தான் ஜாமி தாம இருக்க கேட்கணும்ல என்ன மாதிரி அதான கடைசி வரைக்கும் தொல்லை இல்லாம காலம் கழிஞ்சா ஏ நாகராஜா என் ஜாமி இருந்த தவ ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பான குழந்தை தர உங்களை நம்பலாம்ல ஜாமி தாரம்ன பேச்சு அதான் அனைவரும் சொல்றா ஜாமி கோயில் ஏ நாகராஜா ஏன் ஜாமி உன் மனைவி என்ன இருப்பா நாகே ஓ சரி நல்லா இருக்கு அப்படியே 16 பெத்து பெருவாள் வாழ ஆமா உங்கள மாதிரி சோதியார் குறியார் சொல்லிவாக 16 பெத்து பெருவாள் வாழணும் தன்னால ஒண்ணு ரெண்டா கரையத்துக்குள்ளே கண்ணு முடி பத்திக்கும் போது ஏயா 4 வெள்ளாட்ட கூட நல்லா மேய்ச்சி கிடைக்க மாட்டான் சரி அவன் கூட எப்படி காக்கான் 10க்கு 10 சரி 20க்கு 20 10க்கு 10 20க்கு 20 காக்கான் ஜாமி அடியா ஆமா ஏன் கொடுக்க வேண்டியன ஆண்டவன் பிள்ளையை தான் கொடுத்தான் நகையும் கொடுத்தான் அது 8 பொம்பளை பிள்ளையா சும்மா இருக்கு ஜாமி உங்களுக்கு நினைக்கல எனக்கு கோவம் வருது பிறகு பிளப்பு ஓடுதுன்னு ஓடிக்கிட்டு என்ன பெரிய சோதியர் பெரிய குறியாரு நான் கெட்டிக்காரன் நானும் கொளுத்தவே உங்ககிட்ட வந்து கேட்கறது ஜாமி என்ன வளர்ந்த ஆம்பளை பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளையா தான் போயிடுறது அதோட விடப்படாது நான் இவரா நம்மளான பாத்துறோம் நீங்க வீட்டுக்கார இருக்க மாட்டேங்க நல்ல மனுஷன் எல்லாரும் சொல்றா நீர் போய் கேட்டு வரும் சாமி என்ன வளர்ந்த சாமி கடைக்கு வந்து சாட்சி உனக்கு இந்த வட்டம் ஆம்பளை பிள்ளை வாசனை பார்க்கணும் சிரிக்காம கேட்கணும் 2 மூணு புள்ளி விட்டு பிடிச்சுக்கிற வேண்டியா வேற அது விட்டாத இந்த வட்டம் உனக்கு ஆம்பளை பிள்ளை சிரிப்பணி பாரு அப்படின்றது நானும் இவர் பேச்சை கேட்டு நான் நேரும் அதோட முடிச்சோடனே இதோட முடிச்சுட்டு போறேன் விடாத எங்க வந்து 8 10 ரைட்டே ஏல விருதக்காரா என்ன ஜாமி ஏல ஐயா வீட்ல 8 பொம்பளை பிள்ளை இருக்காடா சரி முன்னால 2 மாப்பிள்ளை இருக்கு ஆமா ஜாமி ஏதோ ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுடா நம்மள்ட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்காப்ல ஜாமி அடியா ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா கேட்டு சொல்லுங்க ஐயா வீட்ல 8 பொம்பளை பிள்ளை இருக்காடா பாத்து ஐயா ஜாமி அடியா ஆமா ஏ பையன் என்ன வேலை பார்க்கண்டா ஐயா அவங்க அப்பாவோட வேலை வந்துகிட்டு இருக்கான் ஜாமி சரி அப்படியா அவ அப்பா என்ன வேலை பார்க்கறா அவர் வீட்ல சும்மா தான் இருக்காரு நல்ல வயல்ல தேடி ஓடி கொடுக்கணுமா எத்தனை மணி ஆகணும்டா ஒரு 10 பொண்ணாவ கேளுங்க ஜாமி ஒரு 10,000 ரூபாய் கேளுங்க பொண்ணு டீச்சரா இருந்தா தாவல நல்ல வேலை வெட்டி அது வெறும் பயலுக்கு ஈச்சர் கேக்கு அப்படியா இல்ல பின்னாடி இருக்க மாப்பிள்ளை என்ன பாக்கடா யாரு ஜாமி அந்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் ஜாமி டீச்சருக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ளை வேணும் ஏன் நாகராஜா என் ஜாமி நீ இருந்த தவ ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உனக்கு குழந்தை தாரேன் அப்படியே உன் மனைவியான நாயக்கனிக்கு இன்னையில இருந்து அன்று மாத குடிமறந்த 6 மாத கர்ப்பமாய் தை மாத்தையில கடைசி வெள்ளிக்கிழமைக்கு உன் மனைவி 8 முட்டை இடுவான் 8 முட்டை இட்டானா ஆமா அதுல 22 அடை இருந்து அந்த 8 முட்டையிலையும் ஏன் நாகராஜா உனக்கு 8 பொம்பளை பிள்ளை இருக்கும் போ ஜாமி ஒரு ஆண் குழந்தைக்கு அதிபதி கிடையாது என் ஜாமி உன் ஜாதகத்தை பார்க்கும்போது 8 பொம்பளை பிள்ளை தப்பா ஜாமியான ஜாதகத்தை கொண்டு வந்து ஏதா தண்ணியை போட்டிருந்தேன் பழைய ஜாதகத்தை கொண்டு வந்துட்டேன் சரி இப்போ புது ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன் கூட 100 சேர்த்து தர ஒரு ஆப் ஒன்று வாங்கி தர நல்லா பார்த்து சொல்லுங்க என் ஜாமி தளவிதியும் கைக்குள்ள தானப்பா இருக்கு என் தளவிதி உங்ககிட்ட வர பைத்தன்னு ஒரு ஊரை உங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனமுத்த வாக்காள அப்படியே ஆனநாயகனிக்கு அன்று மறுபடி மறந்த 6 மாத கர்ப்பமாயே மாத்தையில கடைசி வெள்ளிக்கிழமைக்கு 8 முட்டையிட்டு 22 அடை இருந்து 8 முட்டையில 8 பெண் குழந்தை வரக்கு வாருங்க ஐயா யாரெல்லாம் பிறக்கின்றார்கள் யார் வர காரியமா அப்படியே ஒன்னாவது முட்டையிலே மாரியம் அவரகாய்
மொட்டை அவ மாரியம்மா வரக்காளி ரெண்டாவது மொட்டை அவன் காளி வந்து வரக்காளி ஐயா போடுங்கம்மா ஒரு கோலம் குலவ ஓட்டு வராளி நாலாவது மொட்டை அவன் நாக காளி வரக்காளி அஞ்சாவது மொட்டை துக்கே அம்மா வரக்காளி ஐயா போடுங்கள ஒரு கோலம் குலவ ஓட்டு வராளி நாலாவது மொட்டை அவன் நாக காளி வரக்காளி ஐயா அஞ்சாவது மொட்டை அழகுனாச்ச வரக்காளி அவ குலவ ஓட்டு வராளி அவன் போடுங்கள ஒரு கோலம் ஆறாவது மொட்டை அழகுனாச்ச வரப்பாளி ஏழாவது மொட்டை அவ குங்கும காளி வரக்காளி எட்டாவது மொட்டையிலே காளி 8 பேரும் பிரகாளி ஆட்டாளி 8 பேரும் 8 மொட்டையில பிரகாளி ஐயா குலவ ஓட்டு வாராளி போடுங்கள ஒரு குலம் கிளிய கையில எடுத்து ஆடித்தான் வாராளி அவ சீச்சட்டிய கையில எடுத்து ஆத்தி அடித்தான் வாராளி வீரப்பல்லா விருடடையா அவ விரிச்ச நல்ல தலைமுடியா போற பள்ளம் பொடி நடையா எவ போடுங்கள ஒரு கோலம் கிளிய கையில எடுத்து ஆடித்தான் வாராளி அவ ஈராத்தி காரியம்மா அவ இருக்க முடி மாரியம்மா வீரப்பல்லா விருடடையா அவ விரிச்ச நல்ல தலைமுடிய தாயான லிங்க மாறி குலவ ஓட்டு வாராளே குலவ ஓட்டு வாராளே போடுங்க ஒரு குலவே வாராளே ஒரு குலவே ஒரே கோலவே கிணிய கையில ஆடித்தா வாராளே அவ தீச்சட்டிய கையில அடித்தா வாராளே அவ வீரப்பல்ல விருடடையா அவ விரிச்ச நல்ல தலைமுடியா போற பள்ளம் பொடி நடையா தாயான மாரியம்மா ஐயா தை நல்ல மாத்தையிலே ஐயா கடதி வெள்ளிக்கிழமையிலே ஐயா பூமி எது பிறக்கும் என்ன பெண் பேர் அந்த மாரியம்மா ஆட நல்லா பிறந்தவாள தான மாரியம்மா ஆதாளி வாடுதாளே ஆதாளி வாடுதாளே பாடுங்க ஒரு குலவே வாராளம்மா வாராளே இருக்கக்கூடிய வாராளே ஆடி வரத மாறிக்கிட்ட பாடுங்கம்மா ஒரு குலவா கிரிய கையில எடுத்த அடி வர மாரியம்மா கிரிய கையில எடுத்த அடி வர மாரியம்மா ஈராத்து காரிக்கிட்ட பாடுங்கம்மா ஒரு குலவா ஆடி விளையாடுதாளா அளவட்டம் போடுதாளா மாறிக்கு பாடுங்கம்மா ஒரு குலவா வேப்பல கையில் எடுத்து விளையாட வாராளோ வேப்பல கையில் எடுத்து விளையாட வாராளா ஈராத்து காரிக்கு பாடுகளை இருகுலவா தீச்சட்டிய கையில் எடுத்து தேடி வர மாரியம்மா தீச்சட்டிய கையில் எடுத்து தேடி வர மாரியம்மா அதால மாரிக்கு பாடுங்கம்மா லிங்க மாரிக்கு அப்படியே உட்காருங்க
உட்காருங்க உட்காருங்க, தைப்பாரி ஆடுவோம். இந்த விடிய ஆட்டும் தானே. அதில் சேலையில மட்டும் நல்லா கெட்டிக்கோங்க. அப்புறம் நீ பாட்டுக்கு ஆடுங்க. அப்படியே உட்காருங்க. அங்கே ஈடி மோனகுது கருப்பதமே தங்க கலதமனது. அங்கே ஈடி மோனகுது கருப்பதமே தங்க கலதமனது. மலையளவா மாமரங்க சிலையாவே இந்திக்கான தெய்வமான கற்பனைக்கு பாடுக மாமரங்களவே பாடுக மாத்திருப்பளவே. அங்கே ஈடி மோனகுது கருப்பதமே தங்க கலதமனது. சிலையாவே இந்திக்கான தெய்வமான கற்பனைக்கு பாடுக மாமரங்களவே பாடுக மாத்திருப்பளவே. மாமரங்கள் உண்டு பண்ணி கருப்பு மாமரங்க உண்டு பண்ணி சிலையாக தெய்வமான கற்பனைக்கு ஓடுமா ஒரே குலவே ஓடுமா ஒரே குலவே. கச்சே தடுத்து மட்டி கருங்கச்ச மேல் வருது. 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 18 மணி கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளம். ஆடி விளையாடுறா கருப்பதமே ஆடி விளையாடுறா. வேலையாச்சு விளையாடு நேரம் மட்டி 18 மணி கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளவே போடுங்கம்மா திருப்பளவே. அங்கே எடி முழந்ததே கருப்பதமே தங்க கலேஜமனேதே. வெள்ள குதிரையில விளையாட வாரானாம் விளையாட வாரானே. வெள்ள நல்ல குதிரையில விளையாட வாரானாம். நல்ல குதிரையிலே விளையாட வாரானே. 18 மணி கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளவா ஆடி விளையாடுறா கருப்பதமே ஆடி விளையாடுறா. வேட்டலாய கைப்பிடிச்சு விளையாட வாரானாம். ஏட்டனாய விளையாட வாரானே. வேட்டலாய கைப்பிடிச்சு விளையாட வாரானாம். ஏட்டனாய கைப்பிடித்து விளையாட வாரானே. 18 மணி கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளவா ஆடி விளையாடுறா கருப்பதமே ஆடி விளையாடுறா. வாரான கற்பனமி வாரானா வாரானே வாரானே கருப்பதமே வாரானே. வாரான கற்பனமி வாரானா வாரானே வாரானே கருப்பதமே வாரானே. 18 மணி கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளவா ஆடி விளையாடுறா கருப்பதமே ஆடி விளையாடுறா. வெள்ள குதிரையில விளையாட வாரானா. நல்ல குதிரையிலே விளையாட வாரானே. நல்ல குதிரையில விளையாட வாரானா. நல்ல குதிரையிலே விளையாட வாரானே. சபரிமலை கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு வளவா ஆடி விளையாடுறா கருப்பதமே ஆடி விளையாடுறா. ஏ கருப்பா ஏய். கொஞ்சம் பொறுப்பா கொஞ்சம் நேரம் உட்காரு. பார்த்து செய்யி. மக்கள் படக்குன்னு எந்திக்கிட்ட மாட்டா போறா முட்டு முழங்க நீர் வந்த காலம் போச்சு. அடுத்தபடியாக சரி. வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலகன் கணேசவர்களுக்கு ராமசாமி பழைய பஞ்சாயத்து தலைவர் சபை நம்ம ராஜலட்சுமி அம்மார்கள் வந்து ஆமா வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலகன் கணேசவர்களுக்கு அமரேட்டா நம்மளுக்கு மலர் மாலை மாணிக்க மாலையம் போட்டு போட்டு. பூமாலை பொன்மாலையம் போட்டு சரி. நம்மளுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாங்க. அமரேட்டா ஆண்டவன் அருளாலயம் என் பெருமாளுடைய கிருவியாலே. அடுத்தபடியாக நம்மளுடைய மைத்தனர் சரி தம்பித்துறை டாக்டர் 2-3 மாலை அவங்க இருந்தது வந்தாருன்னு பார்க்க வாங்கிட்டு வந்தாரு. சரியா சரி சாச்சா சரி ஆண்டவன் அருளாலயம் பெருமானுடைய கிருபையாலயம் அப்படியே அந்த ஹரிராமன் ஜவராமன் கோதண்ட ராமனுடைய அருளாலயம் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் ஆமசாமி அந்த அயோத்தி ராமனுடைய கிருபையாலயம் அப்படியே இன்னைக்கு இந்த ஆலயோட கல்யாண வரலாறு இருக்கின்றதோ இதே போல் என்றென்று அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஓங்கி வளர வேண்டுமே என்றே அந்த அரணாரிவனாருடைய கிருபையாலயம் அருளாலே ஏற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். ஆமசாமி இப்படி யாருக்கும் போதே இறைக்கும் போதே இருக்கும் போதே இறைக்கும் போதே இருக்கதையா பாடே படி இறைக்கும் போதே இறைக்கும் போதே இருக்கும் போதே உரைக்கதையா நாங்கள் பாடே
பாடலே ஆதிசக்தி கதைகள் பாடலே சிவனாரோட பாடலே சக்தி அதை நாங்கள் பாடலே ஈராத்தே காரியம்மா ஈராத்தே காரியம்மா இருக்கங்கோடி மாரியம்மோ ஈராத்தே காரியம்மன் ஈராத்தே காரியம்மன் தாயை இருக்கங்கோடி மாரியம்மா கல்யாண வாடலே கதையை நாங்கள் பாட போறோம் அலங்கார வாடலே ஆனந்தத்தை நாங்கள் வாட அட்டாடி 8 பேரும் அட்டாடி 8 பேரும் 8 முட்டையில பிரகாரோ அட்டகாடி 8 பேரும் அட்டகாடி 8 பேரும் 8 முட்டையில எங்க அருமமாளாய் அட்டாடி 8 பேருக்கும் அழகான 8 பெண் குழந்தை பிறந்திருக்கு அவளை தரையில நடக்க விட்ட தண்டக்கால் நோகிடுமோ பூமியிலே நடக்க விட்டால் பொற்பாதமோ நோகம் தொட்டில் கட்டி மடியில் நடவரத்து தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரத்து நாலு வறுமை ஏனையும் படுற வண்ணமா வளர்த்து வரலவா வரக்கூடிய நேரத்திலே ஆளிகளை பார்த்தா அவ்வளவு அழகான குழந்தைகளா இருக்காங்க ஆவரேஜா ஐயா உலகத்திலே நம்ம நாட்டுல அழகுள்ள பெண் யாரு தெரியுமா ஐயா யார் உலகத்திலே 102 லட்சம் மருந்தில பகமனை பார்வைதானா சபை அவளை பார்க்கல அழகுள்ள பண்ணு உலகத்துல யாருமே கிடையாது இல்ல உலகத்திலே 102 லட்சம் மருந்தில பகமனை பார்வைதானா அவளை பார்க்கல அழகுள்ள பண்ணே உலகத்துல கிடையாது அத பார்க்கல 1000 கோடி அழகுற்றவ யாரு தெரியுமா மாரியம்மாளும் காளியம்மாளும் பத்ராளியம்மா இன்னைக்கு மாரியம்மா காளியம்மா சிலையை பாருங்க பார்க்க மன சலிப்பு தட்டாது சரி அந்த பசியே தீராது அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் போலே தினம் உலகத்திலேயே 102 லட்சம் பகமனை பார்வைதான் அத பார்க்கல 1000 கோடி அழகு பெற்றவாதான் மாரியம்மாளும் காளியம்மாளும் குழந்தைகளை பார்த்தா அவள் அழகான குழந்தைகளா இருக்கு லேசாவர்க்கும் தெய்வ பொறுப்பில்லையா சாமி எங்க அருமவாளாய் ஆட்டாளி 8 பேரமா இதுல நடக்க விட்டா தண்ட காலோயிடுமா பூமியிலே நடக்க விட்டால் பொற்பாதமோ நோகமந்தே தொட்டில் கட்டி மடிகளை இடவரத்தே தோளதிலே தொட்டில் கட்டி தொடைய வரக்கூடிய நேரத்திலே சொல்லுதா இந்த குழந்தைக்கு யார் பேரை வைக்கலாம் நீங்க சொன்னா செர்ரேட்டா உடுக்கார் பேரை வைக்கலாமா கேட்டு பாப்போம் என்னையா அது வேண்டாம் சாமி அது தெய்வ குழந்தைகள் மனுஷால் பேரெல்லாம் வைக்கப்படாது கரைஞ்ச ஜாமி அடியில் அப்படியே விருதக்கார வாம்பர வைப்ப மாட்டா சின்ன பையன் சாமி சின்ன பையனுக்கு இங்க என்ன வேலை அப்படியே எட்டு குடிய கிடந்தவே சின்ன பையன் அப்படியே பின்னாடி இருக்க அவரு பேரை வச்சிரோம் ஐயா நல்ல பேர் நம்ம பையன் பேரை வச்சிருக்க எங்க அருமவாளாய் ஆட்டாளி 8 பேருக்கும் அந்த காலத்துல நம்ம ஆளுக்கு வீட்டுல பிள்ளைகள் வந்த பேரு எப்படி வைப்போம் ரெண்டே பேர் தான் என்ன ஒண்ணு குலதெய்வம் பேர் வைப்போம் இல்ல மாமா மாமியா பேர் வைப்போம் பேர பிழைச்ச பேரம் பேச்சு பேர் ரெண்டே பேர் தான் இப்ப யாரு குலதெய்வம் பேர் வைக்க யாரு மாமா மாமியா பேர் வைக்க இல்ல இப்ப உள்ள மார்மாக்க மாதிரிலாம் மாமா மாமியால பார்த்தா மொளவத்துல சாப்பிடுற மாதிரி இருக்குமே ஒரு விவரம் இருக்கு சாமி பெண்ணு கேட்டு போறபோது பெண்ணு பிள்ளை கேட்டு தானே வாங்க போடுறான் எப்படி மாமன் கொஞ்சம் வேதான் இல்ல மாமியா கொஞ்சம் வேதான் போய் காலை வச்சு சாட்டு பண்ணு போயிடுவாங்களா கூட கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்கன்னு கேட்டு தானே வாங்க போடுறான் யாரு கொஞ்சம் இருக்கணும் 2 பேரும் வீட்டுக்கு போய் காலை வைக்கணும் 2 பேரும் சடக்கு படக்கணும் போய் சேர்ந்துடணும் பேர் நிறைய சேலை வாங்கி வைக்கணும் அடியா அந்த காலத்துல பிள்ளைகள் பேர் வச்சானா ரெண்டே பேர் தான் எப்படி மாமா இப்ப யாரு அப்படி எல்லாம் பேர் வைக்க இல்ல பேர் வைக்கல ஸ்ரீகாந்த் ரஜினிகாந்த் கீழேங்காந்த் மேலேங்காந்த் காலதே எங்கிட்டு காஞ்சிட்டு போகுது நமக்கு என்ன சாமி இப்ப உள்ள பிள்ளைய காட்டு பேரை யாருக்கு சொல்லி கூப்பிடாப்ல இருக்கா வாயிலே முளையறாப்புல இல்ல அப்படியே ரெண்டே முக்கால் ஆமா எங்க அருமவாளாய் ஆட்டாளி 8 பேருக்கும் அழகான பேரை சூட வேணும் மாரியம்மா காளியம்மா சந்தனமாரிடம்மா அழகான ரத்த காளி ரத்தினே காளி அம்மையான லிங்கம் ரத்தினே காளி மகாளி வடகாளி அம்மையான பத்ரகாளி எந்த தெரு பாத வர ஏழைகளே பார்த்து வர
பார்த்து வாரோம் ஐயா கிழக்கிறந்து வாராளே கிழக்கிறந்து வராளே ஈராத்தி காரியவா அவ இருந்துதான வரம் கொடுப்பா இருந்துதானே வரம் கொடுப்பா அவ இருக்கங்குடி மாரியம்மா ஆரம்பமாளாயாட்டாளி 8 பேரமோ அப்படியே நம்ம அருமை பெருமையோட வளர்க்க வேண்டும் சொல்லி என்றே ஆயக்கு நீ சொல்லுதா பண்ணா என்ன நம்ம இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம இருந்தோம் ரொம்ப நாளா சங்கடப்பட்டு இருந்தோமே நம்ம வீட்டுல ஒரு நாள் குலவ சத்தம் கேட்டுச்சா யாரு கொலவு போட உங்களுக்கு கொலவு போடவா எனக்கு போடவா யாரு தாளாட்டு சத்தம் கேட்டுச்சா இல்ல எத்தனை பேரை நம்மள பிள்ளை இல்லாம இருந்தா என்ன சொன்னா தெரியுமா எப்படி மலடி விடுன்னு சொன்னா இறுதி விடுன்னு சொன்ன அத சொல்லிட்டா தான் பரவாயில்லையே அப்படி இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கேன் ஆமா பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்ல ஒன்னா பட்ட பைக்க பண்ணி எத்தனை பேரை நம்ம காதார கேட்க முடியாது சொன்னாங்க அங்கே என்ன சொன்னாங்க வர்றம்போது இந்த உடுக்காரு சொல்றாரு இந்த சாமிக்கு என்ன பிள்ளையா இருக்கு பொண்டாட்டியா இருக்கு இவர் இன்னும் அங்கிட்டு கிடைச்சிடாது இங்கிட்டு கிடைச்ச தட்டழிறாரு அப்படிங்காரு அப்படி சொல்ல மாட்டாரே கேட்டு பாருங்க யோ என்னைய சொன்னீரு நல்லா சம்பாதிக்கிறாரு கோயில்களுக்கு நல்லா செய்யறாரு அப்படி சரி நல்லா தானே சொன்னாரு அவர் சொன்னதை எங்கிட்ட சொன்னோம்னா அவர் செட்டுக்கு அவரோட பட்டிய சத்தியம் ஆயினால அரும மகளாய காளியர்களை நம்ம அரும பெருமையோட தாளாட்ட வேண்டும் மலடி இருசின்றான்னு சொன்னால அவளை மூக்குல கைய வைக்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த பாடுபடுறோம் அப்படின்ட்டு நாகராஜன பக்கத்துல உட்கார வச்சு அமையா அட்டகாளி 8 பேரும் சப்பரம் மஞ்சு ஊஞ்சல ஒட்டு நாகைக்கு தாளாட்டுதான் நாகராஜன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு பாட்டை கேட்டுக்கிட்டே சேர்ல உட்கார்ந்துருக்காரு எப்படி தாளாட்டு தெரியுமா எப்படி அவரா எங்க நீ சொல்றங்கே பாடு போ நிலவடிக்கை எங்க பரமசிவர் பந்தடிக்க அந்த பரமசிவர் அடிக்கும் வந்தே மாரியம்மாணி பவுந்து அடிக்க பிறந்தவாளும் போ நிலவடிக்க எங்க இந்திரனார் பந்தடிக்க அந்த இந்திரனார் அடிக்கும் வந்தே காளியம்மாணி எதிர்த்து அடிக்க பிறந்தவாளும் பாத்தியலா பாலு பண நிலவடிக்க பரமசிவர் வந்தடிக்க பரமசிவர் அடிக்கும் வந்தா மாரிமா பவுந்தடிக்க பிறந்தாள் ஈக்கி பண நிலவடிக்க இந்திரனார் வந்தடிக்க இந்திரனார் வந்தடிக்க வந்த காளியம்மா எழுத்தடிக்க பிறந்தாள் இதெல்லாம் அந்த காலத்து தாளாட்டு இப்ப யாரு தாளாட்டுதா இல்ல இல்ல இப்ப தாளாட்டும் கிடையாது பிள்ளைகளுக்கு தாய் பாலும் கிடையாது அது எதுக்கு ஜாமி ஏன் இப்ப உள்ள பிள்ளைய காட்டு தாய் பால் கொடுக்க மாட்டேங்க தெரியுமா அவ அளவு கெட்டு போமா பிறக்கும் போது ரப்பரை வாங்கி வாயில வச்சிருந்தாங்க அது சப்பு 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 சப்புன்னு சோஞ்சிக்கிட்டே போக வேண்டியது குண்டியில அண்ணா கயிறு கலண்டுக்கிட்டே வர வேண்டியது அண்ணா கயிறு அவன் சப்பு சப்புன்னு சோஞ்சிதான் குண்டியெல்லாம் தேய்ச்சி நம்ம குண்டியில அண்ணா கயிறுங்க நிற்கும் நம்ம ஜெட்ல ஒரு ரூபாய் அப்படித்தான் அலையிறோம் யாரியா அந்த காலத்துல பாட்டிமார் தெருவில் இப்படி வந்தா பாட்டிமார் தாளாட்டான சொந்தம் வந்த மொத்தமே அந்த காலத்துல அப்போ யார் தாளாட்டதா இப்ப உள்ள தாளாட்ட எப்படி தாளாட்டுதாங்க உன் கண்ண அவிய மாட்டக்க நீ நாதமா போக மாட்டேங்கப்பா ஏன் வேப்ல நீ என்னென்ன பிறந்த ஒரு படம் கூட பார்க்க பாவிப்பை உள்ள பிறந்த நேரம் ஒரு படம் பார்க்க கூட விடுங்குறதா பைய உள்ள இன்னும் சில பொம்பளை நம்மால பொம்பளை வேற மாவள பொம்பளை இருக்கா இந்த பிள்ளைக்காடு தூங்கலனா இந்த பிள்ளையில சாய்க்கு வச்சு சில பொம்பளை மாமியா மர சாடையில வைக்க அந்த நேரம் வஞ்சாத்தான வைய முடியல பய கண்டானத்தான் தூக்கி போட்டு நல்லீர்ல உருவிடுவானு ஹெலட் பேண்டாட்டி அந்த கோயில் பெட்டி மணியாச்சிக்கார் வில்லுப்பாடம் வந்திருக்கா இன்னாரே பாத்துக்கிட்டே இருந்து தொழிக்க மேலிச்சு போய் இழுத்து மூடி மூடி படுக்கால நல்லா தின்னுட்டு குமரி எனக்கு இருக்காங்க தொழிக்கிறது பயந்துட்டு கோயிலுக்குள்ளே படுத்துக்கிறான் இப்ப ஆளு செழிம்பா இருக்கியா இப்ப கொஞ்சம் இந்த காசிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அது கொஞ்சம் செழிப்பு தான் நான் திரும்பி வந்துருச்சுக்கப்பா என்னால வார்த்தா அப்படியே
பெண்கள்ட்ட எல்லாம் முக்கியமா சொல்லுங்க, யாரும் பிறக்கும் போது நகை நொட்டோட பிறக்கல இல்ல. கொலை வந்து யாருக்கு ஐயனாரு கிடையாது, கருப்பசாமி கிடையாது, சொடலை கிடையாது, பெருமாள் கிடையாது. கொலவைய அம்மாளுக்கு உயர்ந்ததுதான். அம்மா ஆதி கைலார் புலகத்துக்கு வரும்போதே சொல்லிருக்கா, 7 சோதம் மேல அடிச்சால் வரமாட்டேன், 4 பொம்பளை 3 பொம்பளை கொலை விடுங்க, கொலவைக்கு வந்தாதான் மாறியாத்தான். பெண்ணா பிறந்த கொலவட்டு படிச்சு இப்ப பொம்பளை கொலை விட சொன்னா சில பொம்பளை சொல்லுவா, எனக்கு கொலை தெரியாது, எனக்கு கொலை தெரியாதுப்பா. அதே மாதிரி தெருப்பொம்பளை குழாவில தண்ணி வரட்டும், சேலையை ஊத்தி கையில வச்சுட்டு கொலை விட்டுட்டு வரத பார்த்தா கேட்கவா வேணும். மார்க்கெட்ல விற்க வேண்டிய முருங்கக்காய் பிக்காங்க வாசா பொம்பளை வைப்பாங்க. இந்த ரசனையான பேச்சை கேட்கணும்னு நினைச்சுதானே இத்தனை கோயில் இத்தனை வீடும் காணாத வந்து பைப்படி ஓரத்துல ஒரு வீட்டு வாங்கி வச்சிருக்கேன். காலையில இந்த பேச்சை கேட்கணும்னு எப்படிப்பா மாடதி அங்க முதல்ல வஞ்சல்ல திருப்பி வைமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு உட்கார்ந்துக்கிறது. 1 மணி நேரம் போட்டு வர மாட்டேன். அழகான 8 பெண் குழந்தை பிறந்திருக்கு. விளையாண்டு கொண்டிருக்கு. செல்ல பிள்ளைல நாகராட்சி நாயக்கி காலு மேல காலு ஒட்டி சுமார் உட்கார்ந்து பார்க்காங்க. 8 பேர் 8 கையில வேப்பங்களை வச்சிருக்கா. எப்படி கும்மி அடிச்சு விளையாட தெரியுமா? சிந்தாம சதராம வளர்த்தமுள்ளோதாயே மலப்பாரி தாயே பாரி தாயே மலப்பாரி வளர்க்கதாங்களி எங்க மாதாயே மலப்பாரி வளர்ப்பதாங்களுங்க மாதாயே 7 வகை நமதானியோ எடுத்த முள்ளோதாயே எடுத்த நில்லோதாயே மலப்பாரி தாயே மலப்பாரி தாயே ஏழ மக்களை வளர வப்பா படிங்கம்மா குலவே மக்களை வாழே வப்பா போடுங்கம்மா குலவே மலடி வந்து முளத்தடிப்பாயலுங்க மாதாயே கலிங்க மாதாயே மலடி வந்து முளத்தடிப்பாயலுங்க மாதாயே கலிங்க மாதாயே மலப்பாரி தாயே மதலைகளே பெத்தெடுப்பா போடுங்கம்மா குலவே மதலைகளே பெத்தெடுப்பா போடுங்கம்மா குலவே விதவி வந்து முளத்தடிப்பாயலுங்க மாதாயே கலிங்க மாதாயே மலப்பாரி தாயே மலப்பாரி தாயே பேரன் பெத்திய பாத்துடுப்பா போடுங்கம்மா குலவே மக்களை எடுப்பா போடுங்கம்மா குலவே நல்லா வாழத்த முள்ளம்மா முளப்பாரி அம்மா முளப்பாரி அடுக்கும் முளப்பாரி அடுக்கே முளப்பாரி நஞ்ச விஞ்ச செடிக்கணி போடுங்கம்மா குலவே நஞ்சே புஞ்ச செடிக்கணி போடுங்கம்மா குலவே கோணாம கொடங்காம வளர்த்த முள்ளோதாயே வளர்த்த மில்லோதாயே வளப்பாரி தாயே வளப்பாரி தாயே ஆடு மாடு பெருவனே போடுங்கம்மா குலவே ஆடு மாடு பெருகனே போடுங்கம்மா குலவே ஏதான வாழத்தேருக்கு அம்மா முளப்பாரி அம்மா முளப்பாரி அடுக்கு முளப்பாரி அடுக்கே முளப்பாரி நல்ல மக்க வளரனே போடுங்கம்மா குலவே நல்ல மக்கள் வாழனே போடுங்கம்மா குலவே 8 நாள் ஒரு வாரம் பொருந்தோ தாயே எங்கேரும் தாயே மலப்பாரி தாயே மலப்பாரி தாயே நோயிலாம வளர வப்பா போடுங்கம்மா குலவே நோயிலாம வளர வப்பா போடுங்கம்மா குலவே குலவோட சம்பளம் தரேன் போடுங்கம்மா குலவே போடுங்கம்மா குலவே குலவோட சம்பளம் தரேன் போடுங்கம்மா குலவே போடுங்கம்மா குலவே குறையில்லாம வளர வப்பாடிங்களம்மா கும்மி குறையில்லாம வளர வப்பாடிங்களம்மா கும்மி வாய கட்டி வைத்த கட்டி வளர்த்த முள்ளோதாயே வளர்த்த நில்லோதாயே மலப்பாரி தாயே மலப்பாரி தாயே வளர்த்த மக்களை வளர வப்பா போடுங்கம்மா குலவே வளர்த்த மக்களை வளர வப்பா போடுங்கம்மா குலவே ஏதான வாழத்தேருக்கு அம்மா முளப்பாரி அம்மா முளப்பாரி அடுக்கு முளப்பாரி அடுக்கே முளப்பாரி அரும மக்க வளரனே போடுங்கம்மா குலவே அரும மக்கள் வளரனே போடுங்கம்மா குலவே கூட்டி வாழத்தேருக்கு அம்மா முளப்பாரி அம்மா முளப்பாரி எந்த முளப்பாரி எந்த
முதிக்க முன்னே மழை பொழியணும் தாயே முதிக்க முன்னே மழை பொழியணும் தாயே நேர குளத்து தண்ணீரே வரவழே தாயே வரவழே தாயே எப்ப வருவதாயே எப்ப வருவதாயே அடுத்த வருஷம் ஆடி மதம் வந்திரணும் தாயே ஆடி மதம் வந்திருவன் தாயே வத்தாத வகையிலே வரவழே தாயே வரவழே தாயே முளப்பாரி தாயே முளப்பாரி தாயே எப்ப வருவதாயே எப்ப வருவதாயே ஏழ மக்களைக்கும் போதே வந்திரணும் தாயே மக்கள் அழைக்கும் போதே வந்திருவன் தாயே கலகலனே குலவ வட்டா வந்திருவா மாறி வந்திருவா மாறி கருணையுள்ள தாயே கருணையுள்ள தாயே கை நிறையா வரம் கொடுப்பா போடுங்கம்மா குலவே நிறையா வரம் கொடுப்பா போடுங்கம்மா குலவே அப்படியே உட்காருங்க அப்படி இருக்கின்ற போது வில்லிசையை பாடிக்கொண்டிருக்கும் பாலகன் கணேஷ் அவர்களுக்கு நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு சகோதரி யாரையா அதாவது வீரசிகாமணியை சேர்ந்த அங்காள பரமேஸ்வரி துணை ஆஹா மாரியம்மாள் அருள் வர பெயர் கிருஷ்ணசாமி தேவர் குமாரன் லட்சுமணன் சரி முத்துப்பாண்டியன் பில்டிங் கான்ட்ராக்ட் சரி கொடுத்தாக நம்ம எண்ணியே பார்க்கல எப்பவும் வீரசிகாமணி அன்பளிப்பு வாங்கக்கூடிய அன்பளிப்பு வாங்கிக்கிட்டே இருக்கோம் அடுத்தபடியாக ராமசாமி பாண்டியன் புதுக்குளம் சரி எவ்வளவுதாக நம்மளுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வாங்கியிருக்கிறோம் அடுத்தபடியாக புளியம்பட்டி சேர்ந்த கருப்பாயம்மா எனக்கு 101 எனக்கு ஒரு 51 ஆண்டவன் அருளாலயம் என் பெருமாளுடைய கிருபையாலே எந்த ஊரு ஆவல் தம் சீத்தம்மா அது எப்ப வாங்க ஆண்டவன் அருளாலயம் என் பெருமாளுடைய கிருபையாலே ராமன் ஜவராமன் கோதண்ட ராமனுடைய அருளாலயம் ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் இந்த ஆலயோட கல்யாணம் வரல் இருக்கின்றதோ இதே போல் என்றென்று அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாங்கி வளர வேண்டுமே என்றே ராமன் ஜவராமன் கோதண்ட ராமனுடைய அருளாலயம் கிருபையாலே ஆடு பாம்ப விளையாடு பாம்ப ஆடி பாம்பே விளையாடி பாம்பே ஆடு பாம்ப விளையாடு பாம்ப பாம்பே ஆடி பாம்பே விளையாடி பாம்பே அத்தி மரத்தடியில முட்டையிட்டு அத்தி மரத்தடியில முட்டையிட்டு அவரங்கானதில குஞ்சி வருட்டே குண்டிக்கு எறதடி வரவாம குத்தாடி சித்தனை போ ஆடுவாம ஆடி பாம்பே விளையாடி பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அத்தி மரத்தடியிலே முட்டையிட்டே அத்தி மரத்தடியிலே முட்டையிட்டே ஆவரம் காடுதிலே குஞ்சி பொறித்தே குஞ்சிக்கு எரை தேடி போதவாமே தாடி சித்தனைக்கண் ஆடுவாம்பே ஆடே பாம்பே ஆடே பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நாலு தருவதிலே நாலு கம்பம் நாலு தருவதிலே நாலு கம்பம் நாலு தருவதிலே பொன்னை கம்பம் பொன்னை கம்பத்தில் நேரே பூவை தூணி அந்த பூபாலநாத அரைக்கண் அடுப்பம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அந்த அரணார் இவனாருடைய இருவையாளையோ அத்தை செல்லம் அத்தை உங்களுக்கு மாதிரியா
அடுத்தபடியாக சரி நம்மளுடைய அத்தை செல்லம்மத்தை 101 ஆமா மாடத்தை 51 சரி ஆண்டவன் அருளாலையும் பெருமாறுடைய இருவையாலையும் அவரேடா அந்த அரணாரி வனாருடைய இருவையாலையும் அருளாலே நிரஞ்சகளும் நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். சபாஷ் இன்னைக்கு இந்த ஆலயவுல கல்யாணவர்களா இருக்கின்றதோ இதே போல என்றென்று அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஓங்கி வளர வேண்டுமே என்று அந்த ஆண்டி ஆயாண்டி வேயாண்டி அங்கிலி மாடம் தோண்டியல் மாடம் உப்பில் மாடம் கழுங்கல் மாடனுடைய அருளாலையும் அந்த முனியாண்டி முனி ஈஸ்வரனுடைய அருளாலையும் கருவையாலே நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியே அறமவாளாயாட்டாள் 8 பேரமோ அப்படியே நடக்க விட்டா தண்ட காலோ இடுமோ பூமியிலே நடக்க விட்டால் பொற்பாதமோ நோகம் வந்தே மாறதில தொட்டில் கட்டி மடியிலே இடவரத்தே தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரத்தே 4 வறுமை அணி போல ஒரு வண்ணமா வளர்த்துவார் அல்லவா? வரக்கூடிய நேரத்திலே அரும மகளாய அட்டகாளி 8 பேரவோ அசோத முதல்ல ரோடுக்குள்ள அசோதை சரி சல்வார் வெட்டி சேர்ந்த அசோதை நம்மளுக்கு 101 ஆமா ஆண்டவங்களுக்கு 11 சரி ஆண்டவன் அருளாலையோ எம்பெருமாளுடைய கிருபையாலே அட்டகாளி 8 பேர நாகலோக பட்டணத்துல இருக்க நாகலோக பட்டணத்துல பஞ்சம் கிடையாது பாறையாண்ட சீமையிலே ஆமையா மாதம் ஒன்று மழை விளைந்து வருஷம் ஒப்பு நெல் விளைந்து விளைந்து இன்றிருந்து ஏழ வர அத்தனையுமே விளைஞ்சு கொண்டிருக்கின்றதா செழிப்பான நாடாவே இருக்கின்றது. ஏன் அந்த நாடு மாத்திரம் அவளை செழிப்பா இருக்கு? 8 லட்சம் மேல வந்து பிறந்திருக்கா சாமி. அஷ்டலட்சுமி 8 பேர்ல வந்திருக்கா. ஆமா விருதங்கக்காரங்கிட்ட கேட்டா தெரியும் என்ன சாமி ஏன்னா அதுல அடிபட்டவர் ரொம்ப. ஆமா சாமி ஏன் என்னடா அந்த நாடு அவளை செழிப்பா இருக்குன்னு ஐயா பெருமையை கொளிக்காரு. அங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு சாமி அதான் செழிப்பா இருக்கு. அவனுக்கு மனிதர் கொண்டாட புத்தி எல்லாம் இப்ப இருக்கு சாமி. எவ்வளவு நாளையா? 1.5 மாதம் ஆச்சுராஜா. இதுக்கு முன்னால புளியம்பட்டில கொண்டு விலங்கையில போட்டு வச்சிருந்தது பின்னாடி இருக்க கடிச்சு கடிச்சு முன்னாடி எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஆகினால பார்த்தா அட்டாளி 8 பிறன அகலோ பட்டணத்துல இருக்க அகலோ பட்டணத்தை விட்டு மகேந்திரி பட்டணத்துல பச்சரிசி வனமதியில மகிடா சூரன் என்ற சூரன் ஆண்டு வரான். அந்த மகிடாரை எப்படி ஆண்டு வரான் தெரியுமா? மண்ணாலை கோட்டை ஹிட்டா மழையும் வேண்டா கரையும் வேண்டா மரத்தாலை கோட்டை ஹிட்டா வண்டு தும்பி அரிக்கும் வேண்டா கல்லாலை கோட்டை ஹிட்டா பல நாள் கலாபம் வேண்டா தங்கத்தால கோட்டை ஓட்டியா கோட்டை ஓட்டியா தரணி எல்லாம் ஆண்டு வரா கோட்டை ஓட்டியா மண்ணாலை கோட்டையிட்டா மழை வீழ்ந்தால் மரத்தாலை கோட்டையிட்டா வண்டு தும்பி அரிக்கும் கல்லாலை கோட்டையிட்டா கருமருந்திற்கு ஆகாதென்றே தங்கத்தினால கோட்டை கட்டி தரணியெல்லாம் ஆண்டு வருகின்றோம். தங்கத்தினால கோட்டை சாமானி பட்டம் கட்ட முடியுமா? அது விடைக்க புண்ணியம் வந்தா கட்டணும். அந்த மகடாசம் தான் தங்கத்தினால கோட்டை கட்டியிருக்கா. ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர், 4 வாசலுக்கு 24 லட்சம் 60,000 மந்திரி வச்சிருக்கான். ஏகப்பட்ட வசதி ஓட்டிருக்கோம். சண்டால பாய்ப்பே என்ன வரத்து வரம்னாத்திய வசதி கூடி போச்சுல கண்ணை மூடிக்கிட்டு காடு வரத்து வருவோம். ஏகப்பட்டவர் ஏகப்பட்ட செல்வத்தினர் இருக்கோம் சொல்லி அப்படியே 60,000 மந்திரி 28 படைத்து வச்சிருக்கோம். என்றே தங்கத்தினால கோட்டையிட்டு தரணியில் ஆட்டு வரமட்டு நினைத்தே ஏகப்பட்டவர் ஏகப்பட்ட செல்வத்தினர் இருக்கோம் சொல்லி அப்படியே அந்த மகடாதுரை என்ன செய்வான் வத்திய அப்படியே அவன் கோயிலுக்கு போவ மாட்டான் கொண்டனத்தி அவன் பகவான நினைக்க மாட்டான். பஞ்சாச்சாரா இருந்த ஏழைகளை பார்க்க மாட்டான். இறக்கங்கட்ட சண்டாளே யாருமே மதிக்க மாட்டான். எப்படி மதிப்பான்? வசதி கூடி போச்சு. மக்கள் நல்ல இந்த கதையை கேட்கணும். என்ன எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு மனுஷன் மதிக்கிற மனுஷனையா மனுஷனாக முடியுமா? செல்வம் வாரையில வாரம்னு சொல்லாதான், கோவையில போறோம்னு சொல்லாதான். செல்வத்திலே செல்வம் உயர்ந்த செல்வம் மக்கள் செல்வம். சபையை மதிச்சு ஆறறிவு, சபையை மதிக்கவனுக்கு ஒண்ணுக்கு பேர்வாதி 3. இன்னைக்கு சில ஆளுக்கு நம்ம ஆளுக்களை மண்டக்கணும் பிடிச்ச ரொம்ப பேர் இருக்கா. கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருந்தா போதும். நாங்க தான் பெரிய பணக்காரரு, பெரிய செல்வாக்காரரு. நாங்க அதை ஏகப்பட்ட நக்கல வீடா வாங்கி போட்டிருக்கோம். எக்கச்சக்கமான வீட்டை வாங்கி போட்டா வாடகைக்கு தான் ஆளு வரல. நாங்க தான் கழுத்துல சங்கிலி போட்டிருக்கோம். நாங்க தான் சுண்டு வர தண்ணியில தொப்புள் வரைக்கும் தொங்க போட்டிருக்கோம்.
சரி. அப்படி நினைப்பாங்க. அப்படி. அப்படி நினைக்க கூடாது. நான் தான் சொத்தோட இருக்கேன், சம்பாத்தியத்தோட இருக்கேன், நீங்க எல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த வருஷம் நினைச்சிட்டேன், சரி. அடுத்த வருஷம் கோயில் பிடிச்சல பிச்சை எடுக்க போறோம். சனியனை விலை கொடுத்து வாங்க போறோம். ஏயா ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா அவன் நேரம் அப்படி நல்லா இருக்கட்டும். நம்ம ஆளுக்கு வீட்டவங்கிட்ட காட்டவங்க நல்லா இருக்கட்டும். ஒரு ஆள் வேணும். ஒரு மனுஷன் கெட்டு போறானா அவன் வாங்கி வந்து தவம் வர. அப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மண்டக்கோர கூடாது. வரப்படாதே. ஆனா மண்டக்கோர இருக்கணும். எதுல இருக்கணும்? உன் உழைப்புல இருக்கு, உன் திறமையில இருக்கு. காலால நடந்தா காதவழி நடக்கலாம், தலையிட்டு நடந்தா குப்புறத்தான் பயணம். சண்டான மகிடாசுரன் அப்படியே பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாட்சர இருந்த மாட்டான், ஏழைகளை பார்க்க மாட்டான், இறக்கங்கட்டே சண்டாலே யாருமே மதிக்க மாட்டான். எப்படி மதிப்பா? வததி குடி போச்சு. வரனா தினமதியில 60,000 மந்திரிமார கூப்பிட்டான். ஏ மந்திரி என்ன ரேஜா வையா சிவக்குளம் காளியம் என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் வந்து நம்மளுக்கு 50 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நிறைந்த செல்வ நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். 1 10 1 லட்சம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது வார்த்தா தினமதியில மந்திரிய கூப்பிட்டான். ஏன் மந்திரிமார்களே, ஏன் ஒரு மேடைய போடுப்பா, ஏன் ஒரு மைக் செட்டை கட்டுப்பா, ஏன் எந்த மைக் செட்டுப்பா? உதயம் சூப்பரா இருக்கு. மேடைய போட்டாச்சு, மைக் செட்டை கட்டியாச்சு. மேடையில யாருனா மைக்கை கையில பிடிச்சான். பாய்ப்பை என்ன வரத்து வரமுலாத்திய கண்ணை முடிக்கிட்டு கடு வரத்து வரோம். அதுல ஒரு மந்திரியை கூப்பிடுதான். ஏன் மந்திரி, 56 ராஜாக்களா வந்துட்டாங்களப்பா? எல்லாம் வந்தாச்சு ராஜா. வந்தாச்சா? ஆமா, 4000 வீதியில இருந்து ஐயர்களை வந்திருக்காங்களா? வந்துட்டாரு. அந்த கோடியில் உட்கார்ந்துருக்கா பாருங்க, கோதண்டையர், ராமான் ஐயர், பெருமாள் ஐயர், பால சுப்பிரமணிய ஐயர், எல்லா ஐயரும் கோடியில் உட்கார்ந்து. அதுல ஒரு ஐயரை கூப்பிடுதான், கையில அருவா வச்சிருக்கான். யோ கோதண்ட ஐயர, யோ கோதண்ட ஐயர் வாரம் கைட்டு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அப்பந்தான் பரவாயில்லையே, கையில அருவா வச்சிருக்கான். யோ ஐயர இங்க வாரம் தான் சொல்லியிருக்கான். ஐயருக்கு நிக்கிற வேட்டி அங்க பார்க்க நல்லா இருக்குமே ஜாமி. அண்ணாக்கீர் கூட கிடையாது, அத பாய்க்கல.